ஹார்ன் அடிக்கிறது பாருங்க. ஸோ அது ஒரு எஃபெக்டிவாகவே இல்லை. இது லோடு அதிகமாக வாங்கிச்சுன்னா ஒயரு வந்து நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகிறதுக்கான கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பேட்டரி லைனில் வந்து டைரெக்டாக தரப்போகிறோம். இந்த சைடு ஹார்னு ஃபிட் பண்ணிட்டோம், இந்தலையும் வந்து ஹார்னுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ன் அடித்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 125 பைக் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹார்ன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதுனா பெரிய ஹாரன் எதுவும் மாட்ட போகிறது கிடையாது. பழைய நம்ம 150லலாம் பல்சர் ஹாரன் 2 வரும். ஸோ அந்த ஹாரன் வந்து மாட்ட போகிறோம், ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹார்னில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஹார்ன் அடிக்கிறது பாருங்க. ஸோ அது ஒரு எஃபெக்டிவாகவே இல்லை. ஸோ அந்த ஹாரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கணீர்னு கேட்கும். பட் இது அப்படி கேட்கல. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பழைய பல்சரோட அந்த ஹாரன் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ரெண்டையும் வந்து சைடில் 2 பக்கம் மாட்டிட்டு அதுக்கு தனியாக வந்து ஒரு மெலோடி மேக்கர் ஒன்று மாட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஹார்ன் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஒயரிங் வந்து நான் ஃபர்தராக வந்து சொல்கிறேன். ஹார்ன் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒயரிங் அப்புறம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நான் அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த பிளேஸ்மெண்ட்டு வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஸ்லேயே வந்து நம்மளுக்கு அதுக்கான செட்டிங் வருது. நம்ம அப்படியே வந்து ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு கிளாம்ப் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரூ மட்டும் போட்டோம். இப்போ வந்து அந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பழைய ஹாரன் இருக்குது. ஸோ அந்த பழைய ஹாரன் கழட்டிட்டு புதுசு வந்து அப்படியே வந்து மாட்டிட போகிறோம் அதே கிளாம்பில். இந்த சாக்கெட்டை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டு போட்டு இதை வந்து இந்த ஹாரனை வந்து இது ஹார்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. 2 amps இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ஹார்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 amps கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அதனால் சவுண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் கழட்டிட்டு அப்படியே வந்து அதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நம்ம ஒயர் வந்து ப்ளஸ் வேல்யூ எது கீ வேல்யூ எது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறோம். ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து இப்போ ப்ளஸ்ஸு வந்து நம்மளுக்கு சுவிட்ச் லைன் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்களா நெகட்டிவில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். வேல்யூ 20 டிசி செட் பண்ணிக்குவோம். டிசி 20 செட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கேபிள் உள்ள வச்சுட்டு கீ ஆன் பண்ணிவிட்டு கீ ஆன் பண்ணி ஹார்ன் அடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன காட்டுன்னு பாருங்கள். நான் திருப்பி வச்சேன் அப்படின்னா நம்ம ஹார்ன் அடிக்கும்போது நம்மளுக்கு மைனஸில் காட்டும் வேல்யூ. ஸோ முதல்ல நம்ம வச்சது கரெக்டு தான். இப்போ வந்து இதில் நம்ம எது வந்து இப்போ வந்து நம்ம எது கீ லைன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது நான் வந்து பாசிட்டிவ் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து நெகட்டிவில் வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கீ லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிங்க் ஒயரும் அந்த பிளாக் ஒயரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து டேரெக்டாக போகிற இந்த ஒயரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இருந்து வந்து பேட்டரியிலேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் அப்படியே வந்து இந்த 2 ஒயரையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 லைன்லேயும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஸ்லீவ் வழியாக ரிட்டன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே எடுத்துகிட்டு போய் சீட்டு கடியில் தான் நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து ரிட்டன் ஒயர் எடுத்துகிட்டு வருவோம். அது வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் இந்த ஒயர் மட்டும் இந்த 2 ஒயர் மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் அப்படியே வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இந்த ஒயர் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சுவிட்ச் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்த ஒயரு. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து இது கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது எடுத்துகிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம வந்து ஹார்ன் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் காட்டுது. ஸோ நம்மளுக்கு சைன் வந்து ஓகே. ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
நம்ம சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சோட பாசிட்டிவில் வந்து தரப்போகிறோம். பிங்க்கில் கொடுத்துடலாம், அதுதான் சுவிட்ச் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் லைனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நெகட்டிவு. அது இல்லாமல் இதில் ஒரு நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறேன். இதில் ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் லைனு. இது வந்து இந்த 2 நெகட்டிவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு சுவிட்ச் நெகட்டிவ், இது வந்து ஹார்னுக்கு போகிற நெகட்டிவ், இது வந்து ரிலேக்கு வர நெகட்டிவ். ஸோ இந்த 3ஐயும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஹை டியூனுக்கு வந்து லைன் கொடுக்கலாம். ஸோ ஹை டியூனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயரு. ஸோ இதை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். எல்லோ கலர் வந்து லோ டியூனு. ஸோ லோ டியூனில் வந்து அப்படியே வந்து ஹார்னுக்கு போகக்கூடிய அந்த பாசிட்டிவ் லைனு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தனியாக ஒரு ஒயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இது சுவிட்ச் லைன்லேருந்தே நம்ம எடுத்து கொடுக்கலாம். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கேஜ் வேல்யூ வந்து ரொம்பவே வந்து மெல்லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஹார்ன் எஃபெக்டிவாக இருக்காது. அதே சமயம் வந்து லோடு அதிகமாக வாங்கிச்சுன்னா ஒயர் வந்து நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகிறதுக்கான கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டரி லைனில் வந்து டைரெக்டாக தரப்போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஒயரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்போம். நம்ம வந்து இந்த சாக்கெட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த சாக்கெட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் உள்ளே போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அதை வெட்டி விட்டுக்குவோம். வெட்டி விட்டுட்டு ஸோ டயாமர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு லாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயரோட ஸ்லீவை வந்து லாக் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து க்ரிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு லாக்கில் வந்து ஸ்லீவோடு சேர்த்து லாக் பண்ணுங்கள். செகண்ட் லாக்கில் வந்து இந்த கம்பியை வச்சு லாக் பண்ணுங்கள். 2 லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து எல்லா சாக்கெட்டையும் வந்து இந்த மாதிரி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். வந்து அப்படியே வந்து சாக்கெட் வந்து இல்லை ஜஸ்ட் இன்செர்ட் மட்டும் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதையும் வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் இன்செர்ட் மட்டும் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இங்கே வந்து மாட்டிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீவெல்லாம் கரெக்டாக வந்து போட்டு விட்டு இந்த சைடு ஹார்னு ஃபிட் பண்ணிட்டோம். இந்தலையும் வந்து ஹார்னுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ன் அடித்து பார்க்கலாம். ஸோ இதுவும் அடிக்கலாம். அடுத்து வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் 2வது பேட்டர்ன் வைக்கலாம். ஸோ இது 2வது பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நார்மல் வேணும் அப்படின்னா நம்ம நார்மல் கொடுத்துட்டோம் அப்படின்னா
நார்மல் கொடுத்தோம்னா 2 ஹார்ன் ஒரே மட்டும் அடிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் எண்டில் வச்சுக்கலாம். ஸோ எண்டில் வச்சிட்டோம்னா இந்த பேட்டர்ன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஹார்ன் ஃபிட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ பல்சர் 125க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹார்ன் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து மாட்டினார். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஹார்ன் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆம்ஸ் ரேட் கம்மி தான். ஸோ அதனால் நான் வந்து தாராளமாக மாட்டலாம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது.